அண்ணன் அபிஷியலா போனாரா அன்அபிஷியலா போனாரா டெல்லி பயணம் எதுக்கு? அண்ணன் எப்பயுமே அபிஷியலா தான் போவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு. இப்ப அபிஷியலா போறதா இருந்தா கூட யார கூட்டு போனோம்? ஏதோ 2 அமைச்சருங்க, கட்சியை சார்ந்தங்க, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டு போனோம். இல்லன்னா பதவி உயர்வு கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமியை கூட்டு போயிருக்கலாம். ப்ரமோஷன் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப அவர் அரசு அதிகாரி தெரியுமா இல்லையா உங்களுக்கு? ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. பழைய மாதிரி நினைச்சுக்காதீங்க. பட்சத்துக்கு அப்படியாவது அவர் சேர்த்து போயிருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம கப்பு முக்கிய பிகிலு அப்படின்றது பழைய ஸ்டேட்மெண்ட். இப்ப விக்க முக்கிய பிகிலு அப்படின்றது புது ஸ்டேட்மெண்ட். ஆமா, அதாவது இந்த ஜெகதீஷ் தெரியும்ல மாமா, அந்த மாமா இல்ல, இது வேற. அந்த ஜெகதீஷ் மாமா வந்து ரூட் மாஃபியா மாமா. இது வந்து ஜெகதீஷ் அவஸ்தையோ நமக்கு தான் அவஸ்தையா இருக்கு. ஆமா, பேர் வேற, வாயிலோட பேர் வைக்கிறான்னு பாருங்க, அவஸ்தை ஆராதனை அப்படின்ட்டு. அவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற விக்கு செட் பண்ணக்கூடிய ஒரு கலைஞர். இவரை எதுக்கு நீங்க வந்து அதுவும் 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் பார்க்கிங் ஃபீஸ், போயிட்டு வர்றதுக்கு 50 கோடி செலவு அப்படின்றது. 50 கோடி செலவு, 2.5 லட்சம் பார்க்கிங். 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் பார்க்கிங். அப்படி என்ன பார்க்கிங் அதுல இருக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. மெட்ரோல விட்டாலே 10 ரூபா தானே. அதுதான் பிரைவேட் பிளேனுங்கய்யா, அதை பார்க் பண்றதுக்கும் மெட்ரோ பார்க்கிங்கும் ஒண்ணாங்கய்யா. நான் ஒண்ணு கேக்குறேன், நாங்கெல்லாம் மெட்ரோட 1 மணி நேரத்துக்கு 30 ரூபானா ஐயோ அம்மா வயிற்றுல அடிச்சுக்கிறோம். மக்களோட வரி பணத்தை தொடமாட்டேன், விம்மு போட்டு கழுவி வச்சிருக்கு கஜானா. ஆனா இதுக்கு மட்டும் எங்கிறதா காசு வருதுன்னே தெரியல. என்ன இருந்தாலும் 50 லட்சம் 50 கோடி போயிட்டு வரதுக்கு 50 கோடி. அதாவது மோடிக்கே டப்ப குடுக்குற மாதிரி. அக்கா பேனா வைக்கிறதுக்கு 80 கோடி தான் காசு வந்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு வரதுக்கு 50 கோடி. அதுக்கு எத்தனை பேர் வரைஞ்சு கட்டிட்டு வந்தாங்க? வர மாட்டாங்க. ஆனா ஆட்சி அவங்களுக்கு. ஏன்னா போனது எங்க அண்ணன் கியூட்டா போயிருக்காரா இல்லையா? எப்படி பிரஸ்ஸ பத்திர கும்பிட்டுட்டு கியூட்டா ஓடினாரு. எவ்வளவு கியூட்டு. அதுல ஒருத்த வேற வசியப்பட்டீங்களா, வாங்கனே பார்த்து பண்ணிக்கலாம், ஹிந்தி தெரியல இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் தமிழ் இருக்கு, எது வேணும் சொல்லுங்க பண்ணிக்கலாம், டோன்ட் பிரேக் தி லெகசின்னு சொல்லிருக்காங்க. இவருக்கு இங்கிலீஷ் சொல்ல ஒண்ணும் புரியல போற, ஏதோ தம்பி ஏதோ பெணாத்துக்கு காரை எடுத்து போயிட்டு இருக்காரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு டெல்லிக்கு போனியா, ஏன் அப்போ காங்கிரஸ் தலைவரை பார்க்கல? ஆமா, காங்கிரஸ் தலைவரை ஏன் பார்க்கலன்னா, இப்ப சும்மா எங்க அண்ணன் போய் பாப்பாரு, என்ன ப்ரோ டீ சாப்பிட்டீங்களா, கடைசியா தமிழ்நாட்டுல பதவியேற்பு கடைசியா தமிழ்நாட்டுல பதவியேற்பு விழாவுல பார்த்தது எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவனுக்கு வெளியில பார்த்தல எங்க அண்ணன் மேகதா தானே கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு இவங்க கிளப்பி விடுவாங்க. விஷயம் என்னன்னா, கர்நாடகாக்காரர் ராகுல மதிக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் நடந்தா நமக்கு ஒரு அழுத்தம் இயல்பா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாரு. இப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் மோடியும் சந்திச்சிருக்காரு, அந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சந்திருக்காரு. அப்ப விஜய் 10 பைசா கூட மதிக்கல போல இருக்கிற பேர் வந்துரும். இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு அண்ணன் வந்து இல்லை, நான் மோடி இதை மட்டும் தெரிவித்தேன், அது 4 கோரிக்கை 4 கோரிக்கை அதுக்குன்னு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்க பார்க்கணும். 2 கோரிக்கை தான் வெளியே வந்திருக்கு. ஒண்ணு, இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து எப்படியாவது முதல் இடத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு. ஆனா அது கோரிக்கை. 2வது, இந்த மேகதாது அணை சம்பந்தமா ஏதோ பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொல்லுவார், உச்ச நீதிமன்றமே எங்களை மதிக்காது, நீ போயிட்டு வாங்க. 2வது, எனக்கு இப்ப என்ன கேள்வினா, அவசரமா அங்க இருந்து அண்ணன் வந்து கிளம்பி வந்தார். அவரோட புரோட்டோகால் இன்னும் ஒரு நாள் அங்க இருக்கணும் அப்படின்றதுதான். அதையும் தமிழ்நாட்டு மக்கள் நான் இல்லாம தவிச்சு போயிட மாட்டாங்களா? என்னன்னு சொல்லியிருப்பாங்க, எல்லாம் என்ன பரப்பிட்டு இருக்காங்க, சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, அந்த அதிரடிப்படையை ஆரம்பிக்கிறதுக்காக அண்ணன் படைபலத்தோட வந்து அவசரமா வந்திருக்காருன்னா 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் கற்பழிச்சிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புக்கு அந்த சிங்கப்பெண் அதிரடி படை தானே. இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு, கடலூர்ல 25 மதிப்புத்தக்க பெண் வந்து சடலமா மீட்டு எடுத்துருக்காங்க, கொலை பண்ணிருக்காங்க. நாளுக்கு நாள் பெண்களுக்கு மீதான வன்முறைன்றது அதிகப்படியா போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் அண்ணன் வந்திருக்காரு டெல்லியில இருந்து. வந்து இறங்குறாரு, என்ன பண்ணாரு தெரியுமா, அறிவிச்சிருப்பாரு, நேரம் அவருடைய மேனேஜர் ஜெகதீசன் வீட்டுக்கு போயிருக்காரு. ரூட் மாமா அவரேதான். அங்க போயிட்டு அவருடைய புது இல்லம் இருக்கு பாத்தீங்களா, கிரகப்பிரவேசத்தை சிறப்பிச்சுட்டு மொய் எழுதிட்டு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் எனக்காக உழைப்பு போட்ட மனுஷன், நன்றி கடன் காட்ட வேண்டாம். அப்ப உங்களுக்காக ஓட்டு போட்டவன் எங்களுக்கு என்ன நன்றி கடன்? உழைப்பா ஓட்டா? ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு நீங்க முதல்வர், உழைப்பு போட்டதுனால, அதாவது அதை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உழைப்பு போட்டனால தான் முதல்வர். நான் என்ன சொல்றேன், ஓட்டு போட்டவனுக்கு ரியாலிட்டி தெரியாம பாத்துக்கிட்ட உழைப்பு தான் எனக்கு முக்கியம். அவர் உழைப்பு போடலாம், நம்ம ஓட்டு போட்டிருப்போமா? எத்தனை இன்ஃப்ளூயன்சர்கள், எத்தனை ஐடிக்கள், எத்தனை பேஜ்கள், எத்தனை லட்ச செலவுகள், கோடிகள் எல்லாம் செலவு பண்ணதுனால ஜெகதீசன் அவர்கள் தான் முக்கியம். மாமா இல்லைன்னா ஒருமே ஆமா இல்ல அப்படின்ற நடவடிக்கை அது போயிருக்கு. இது அண்ணனுடைய லட்சணம் இப்படி இருக்குன்னா,
அந்த நியமனம் பண்ண அமைச்சர்களோட லட்சணம் அதை விட எந்த அமைச்சர் சொல்லுங்க, நீங்க யார வேணா சொல்லிட்டு போங்க, ரமேஷ் அவரை பத்தி மட்டும் பேசக்கூடாது. படத்துல ஜோதிகா போய் காதல் படும் 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே போதுமா, அந்த மாதிரி 1 2 அலப்பறைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நீங்க யார வேணா சொல்லுங்க, எங்க அறநிலைத்துறை அமைச்சர் மட்டும் இன்னைக்கு எப்படி அதிரடியா முடிவு எடுத்திருக்காரு, என்ன அதிரடி முடிவு எடுத்தார் மட்டும் தயவு செய்து சொல்லு. என்ன பண்ணாருன்னா அவர் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு போறாரு, சும்மா போறாலும் யாருக்கு தெரியாதுங்கிறது 2வது, ஆனாலும் மாறுவேஷம் போட்டு போறாரு. என்னதாண்டா நடக்குது இதுக்குள்ள அப்படின்னு ஒரு குருக்கள் ஒருத்தர் வந்திருக்காரு. எப்படி சார், சாதா தரிசனமா விஐபி தரிசனமா, விஐபி தரிசனம்னா 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மள தெரியல போல அப்படின்னு விஷயம் என்னன்னா, இவர் அமைச்சர் மாஸ்க் போட்டு போயிருக்காரு, தலைக்கு 1000 ரூபாய் 4000 கூட்டுருங்க அப்படின்ட்டாரு. இவரும் ஜிபே பண்ணிருக்காரு. இப்ப என் கேள்வி ஒரே கேள்விதான், அப்ப இவர் ஜிபே பண்ணி இவர் லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் இவர் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும், லஞ்சம் கொடுத்து இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 2வது அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு இல்லையா, அவர் வந்து கேட்டுருவாரு, இந்த வடிவேல் கேட்பார்ல, ஏப்பா நீ உள்ளூரா, நீ இது முதல்ல இல்லையா அப்படின்ட்டு கூடுது போ, நீ முதலே அமைச்சர்னு சொல்லித்தான் கூட 2000 சேர்த்து வாங்கிட்டு நீ யாரும் அமைச்சர் சொல்ல, அமௌண்ட் வேற கம்மியா வாங்கிட்டேன்ப்பா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. பாளையத்துல 2 பேர் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நின்றுருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க. அதாவது கருப்புசாமி, திருத்தோப்பு அப்படின்னு 2 பேர் வந்து காசு வாங்கியிருக்காங்க. இவங்க மேல மட்டும் அதிரடியா பணியே நீக்கம். அவங்க கிட்ட ஐடி கார்டு இல்ல. அதாவது ஹாஸ்பிட்டல்ல 10 ரூபாய்க்கு ஸ்ட்ரெக்சர் தள்ளுறாங்க, டீ குடுப்பா, காஃபி சாப்பிடுவா, 10 ரூபாய் கொடுனா பணியிட நீக்கம். அவங்க கிட்ட ஐடி கார்டு இல்ல. ஆமா, செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி 5-10 வாங்கினா அவங்களே நீக்கம். இப்போ இந்த அர்ச்சகருக்கு மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னா, போயிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து அமைச்சர் தெரியும் அந்த மன்னிப்பு கடிதம், அதாவது இவர் விளக்க கடிதம் கேட்டிருக்காரு. விளக்கென்ன உனக்கு என்ன நான் விளக்க சொல்றது, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் மன்னிப்பு கடிதம் தான் கொடுப்பேன், ஏத்துக்கிட்டோ ஏத்தா கடி போட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலுமே தண்டனை கொடுத்துருப்பாருக்கா. ஏன்னா 20 ரூபா வாங்கினவங்களே பணி நீக்கம் பண்றாருன்னா 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்கல்ல. அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏன்பா அவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுத்தா எப்படிப்பா அது அப்படின்னு. ஏன் நீங்க அவனுக்கு அட சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நமக்கும் அவனுக்கும் இவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கு, அவன்கிட்ட ஐடி கார்டு தான் இருக்கு, என்கிட்ட நூலே இருக்கு, என்ன புரிஞ்சுட்டேல? ஓ நீங்க அவாவா மாமா இதை முதலே சொல்றது இல்லையா, நான் உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டேன், நீங்க பூஜை மட்டும் பண்ணாதே, அவ்வளவுதான். 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நம்ம ஆச்சு, நான் இதை பண்ண மாட்டேனா? அதாவது தண்டனை எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்கும். நானும் 10 ரூபா செக்ஷன் தள்ளுறவங்களுக்கு பணியிட நீக்கம், அதே கோயில்ல கருப்புசாமி, திருத்தோப்புன்றவங்களுக்கு பணியிட நீக்கம். அவங்க கிட்ட இல்ல, இதெல்லாம் இல்ல, அவர்கிட்ட அது இருக்கு, அதனால அவருக்கு மட்டும் பூஜை பண்ண தடை. ஒரு குருக்களுக்கு இதை விட எப்படி தண்டனை கொடுக்கறது? அவர் ஒரு நாள் பூஜை பண்ணா துடிச்சு போயிட மாட்டாரா? நீ அதை விட பெரிய தண்டனை பணியை விட்டு நீக்கிட்ட ஒரேடியா பூஜை பண்ண மாட்டாரு, வீட்டுல உட்காந்து தனியா பூஜை பண்ணிட்டு இருப்பார்ல, மொத்தமா நீக்கிட்டு வேண்டாம். ஏன் பண்ணாத? ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணருக்கு தண்டனை கொடுக்க கூடாது, மனு தர்மம் சொல்றது, மனு தர்மம் சொல்லுது. ஆமா, அமைச்சர் வந்து மனு தர்மம் ரீதியாகத்தான் நடவடிக்கை எடுப்பார், அறநிலைத்துறை அமைச்சராச்சு, செயல்படுவார். மனு தர்மத்துபடி ஒரு ஐயர் வந்து இன்னொரு ஐயரை தண்டிக்கப்படாது, பாப்பானை தண்டிக்கப்படாது. இப்படி இருந்தா அதனால அண்ணா வந்து மனு தர்மத்தை ஃபாலோ ஸ்கூல்ல படிச்சது இல்லையா, இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர். திரும்பி நம்மள வெள்ளக்காரன் வந்து ஆட்சி பண்ணி பார்ப்பானுங்களுக்கெல்லாம் திருப்பி தண்டனை கொடுக்கணும். பார்ப்பான் தண்டனை எந்த தப்பு செஞ்சாலும் தண்டனை இல்லன்னு இருந்ததுல, அதெல்லாம் திருப்பி மாத்தணும் போல. இப்ப சட்டம்லாம் இனி ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து இந்த கொள்கை அப்புறம் கட்சி போராட்டம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரிலீஸ் பண்ணா போதும் ஆயிடுச்சோ, இனி அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் இல்ல. அவளுக்கு மட்டும் மன்னிப்பு, இவாளுக்கு எல்லாம் தண்டிப்பு. அதுதான் இனிமே இதை ஏத்துக்கிட்டு இருந்தா ஆகணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஆனா அடுத்த 5 வருஷம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, 2029 ஆட்சி கலைதாமே. ஆமா, தெரியாதா? தெரியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க. அதனால பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆனா மக்களை பழிவாங்கல, எனக்கு ரொம்ப காங்கிரஸை பழி வாங்குறாங்களோன்னு தோணுது. காங்கிரஸுக்கெல்லாம் இது பிரச்சனை வராதுங்க. உண்மை என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு காங்கிரஸ் எப்படியோ குறுக்கு வழியில பின்வாசல் வழியில போய் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி, கேரளால நேரடி ஆட்சி, கர்நாடகால நீ 2 நான் 2 ஒரு வழியா அங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, தெலுங்கானா காங்கிரஸ். இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, நார்த் உனக்கு சவுத் எனக்கு அப்படின்னு. குண்டூர் வந்து ஏதோ அந்த மாதிரி இவங்க பிரிச்சுட்டாங்க. பாஜகவுக்கு காதுல புகை வந்துச்சு, எதுவா இருந்தாலும் சாவிடுனா நான் புடமா இருப்பேன், கல்யாணம் நான் மாப்பிள்ளையா இருப்பேன், நான் மட்டும் தான் இருக்கணும். அதனால மொத்த கோட்டையை முதல்ல என்ன
அடிச்சிட்டு முதல்ல இதுக்கப்புறம் நான் தான்டா சாப்பிடுவோம். போடுறேன். நான் மட்டும் தான்டா ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே பிரதமர் ஒரே கட்சி சார்ந்தவன் தான் வந்து முதலமைச்சரா இருக்கணும். ஆமா, அண்ணன் இதுக்கு ஆதரவா எதிர்ப்பா? அது தெரியும், இனிமே தான் தெரியும். ஏன்னா இனிமே தான் பில்லு பாஸ் ஆக போகுது. நான் கூட ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 2029 இந்த ஆட்சி கலைஞ்சிரும், பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வரும் அப்படின்னோட இவங்க தான் ஏதோ சதி பண்ண போறாங்க. பார்த்தா அந்த தொல்லையே உங்களுக்கு வேணாம் தம்பி, நான் இருக்கிறேன். அவரு என் பேச்சு கேட்கல. நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா தம்பி 5 வருஷம் தொடர்ந்து இருப்பாரு. என் பேச்ச கேட்காம காங்கிரஸ் கூட போயிருக்காரு. அதனால கண்டிப்பா அவர்களுக்கு நாங்க அப்படி பார்த்தா அவர் பிஜேபி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நம்ம நம்பணும் இல்லையா? அதாவது நேரடியா அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சாதானே இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் விசிகாக்கள் எல்லாம் கூட போய் நிப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா எப்படி நிப்பாங்க? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு நாங்க போய் நிக்க, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் இல்லையா? ஆமா, நீ முட்டு கொடுக்கணும்னா நம்மளுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு தான் முட்டு கொடுக்க முடியும். ஆளுநர் ஆட்சி இப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கிடையாது இது இந்த இவங்க யாருமே பதவிக்கும் பணத்துக்கும் ஆசை, யாரு விசிகா கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சி IUML எல்லாம் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுற ஆட்கள் இல்லையாமா, உண்மை இருக்கிற பக்கம் தான் நிப்பாங்களாம். இப்ப நம்ம விஜய் அண்ணா கிட்டதான் உண்மை இருக்கிறதுனால அங்க நிக்காங்களாம். அப்படியே அமைச்சரவையில இடம் வாங்குனீங்க, ஆளுக்கு 2 அமைச்சர் ஒரு அமைச்சர் வாங்குனீங்க. உண்மை இருக்கிற இடத்துல அமைச்சரா இருக்கும், பதவிக்கு ஆசை இல்லை. இந்த இடத்தை இது வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக எங்க சிஎம் கொடுத்த அன்பு. காங்கிரஸ்ல எவன் பதவி கிடப்பான்னு சுத்திட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்ல இடதுசாரி கட்சியில சேர்க்கவே இல்ல. அமைச்சர் பதவி இந்த உன் கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டு நீ ஆதரவு கொடுத்ததுக்கு அறநிலைத்துறை கொடுக்கல, அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்க என்ன துறை அமைச்சர்? சமூக நீதித்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை. நீ சம்பந்தம் கொடுத்ததுக்கு சமூக நீதி வாங்கி கொடுத்திருக்காரு. என்னையா உங்க அட்டகாசம், பெரிய அட்டகாசமா இருக்கு. இப்ப அறநிலைத்துறை பார்த்தோம். அடுத்ததாக நாம காணவிருக்கும் காட்சி கீர்த்தனா அவர்கள் தொழில் வளர்ச்சி டெய்லி அடிக்கிறீங்க அந்த அக்காவை. அப்படி என்னதான் பாவம் பண்ணாங்க? வந்து ஃபன் மெட்டீரியலா ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டோம். ஆமா, இங்கிலீஷ் பேசுது, ஏதோ படிச்ச அக்கா வந்திருக்காங்க, நல்ல இளம் கேண்டிடேட்டா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க, நல்லது பண்ணுவாங்கன்னு தானே நினைக்கிறோம். ஆனா இங்கிலீஷே ஒரே ஸ்ட்ரெச்சா மனப்பாடம் பண்ணி பேசுறது இல்ல, கட்டு கட்டா பேசியிருக்காங்கன்ட்டு நம்ம ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டா இந்த டிஎம்கே ஆளுங்க சும்மா இல்ல. அதுல இருக்கக்கூடிய எல்லா உண்மையும் எடுத்து வெளியே போட்டாங்க. ஃபேக்ட் செக் பண்ணி இது பண்ணி போட்டாங்க. அதாவது கீர்த்தனா வந்து சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் இதை கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஈவி எதோ கொண்டு வரானீங்களே ஃபேக்டரின்னு ஏற்கனவே கொண்டு வந்துட்டோமப்பா, அது ஏன்பா நீ மறுபடியும் கொண்டு வர? அமலில் உள்ளதை அமல்படுத்தி தான் அமைச்சர் கீர்த்தனா. அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, ஈவி ஹப் நாங்க கொண்டு வர போறோம். அதுக்கு அது ஏற்கனவே ஓசூர்லயும் தூத்துக்குடி பக்கமும் இருக்கு. அது தமிழ்நாடு தானே எங்கள்ல பாதி பேருக்கு தெரியும். அப்புறம் பசுமை ஹைட்ரஜன் நாங்க கொண்டு வர போறோம். அது ஏற்கனவே அந்த ஹப் தூத்துக்குடியில இருக்கு. அது மட்டும் இல்லாம விண்வெளித்துறை அதை கொண்டு வர போறோம். அது குலசேகரப்பட்டியில இருக்கு, அதுவும் தூத்துக்குடியில தான் இருக்கு. அதான். அப்புறம் ஒற்றை சாளர் முறை, இதுக்கு அவங்க ஒரு இது காமிச்சிருக்காங்க. அதாவது tnswp.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டை போட்டு தயவு செய்து கொஞ்சமாவது படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் போய் பாரு. ஆல்ரெடி இது இருக்கு. பாக்க எப்படி இருக்குன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு தூத்துக்குடியை நாங்க போர்ட்டல் சிட்டி ஆக்குவோம். மொத்தத்துல இருக்கிறது அமலில் இருப்பதை அமல்படுத்தினார்கள் அமைச்சர்கள் அப்படி சொல்லலாம். அவரு தூத்துக்குடிய போர்ட் சிட்டியா மாத்துவாரு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தனா எப்படியா தமிழ்நாட்டை இந்தியாவோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சிருவோம். அதெல்லாம் ஏற்கனவே ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க அந்த வடையெல்லாம் இங்க சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு நாங்க இதுல ஒரு நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்கு, கண்டுபிடிச்சுதான் இறக்கிட்டு இருக்கோம். இதுல சப்போர்ட்டுக்கு ஆந்திர அமைச்சர் வேற. கீர்த்தனம்மா நீ மனசு தளராத, நீ ரீல்ஸா பண்ணி போடு, அவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு. அப்போதான் தொழில்துறை எல்லாம் இங்க இருந்து அங்க போகும். நேத்து அவங்க அக்கா போட்ட ஒரு ரீலுக்கே ராயல் என்ஃபீல்டு போயிருச்சு ஆந்திராவுக்கு. அதாவது விஷயம் என்னன்னா, அவங்க அமைச்சர் கொஞ்சம் புத்திசாலி தான். நீ இதே மாதிரி ரீல்ஸ் பண்ணி போடு, இங்கிலீஷ பாக்குறவங்க நினைச்சுவாங்க இந்த பொண்ணை நம்பி நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன புரியலன்னா, இவ்வளவு பெரிய பெரிய கம்பெனில இருந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த ரீல்ஸ் பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியே ரீல்ஸ் பார்த்து தொண்டர்கள் மாதிரி நினைச்சிட்டீங்களா? நீ அதை பாக்கல, அதுக்கு ஒரு முட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க டிவிகே சப்போர்ட்டர்ஸ். என்னன்னா எலான் மஸ்கே வந்து கூப்பிடுறாங்க, உனக்கு $1 மில்லியன் நான் ஜிபேல அனுப்புறேன், ஜிபேல $1 மில்லியன் உனக்கு அனுப்புறேன், இங்கிலீஷ்ல நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன் அப்படின்னு
இவங்க எல்லாம் வந்து இந்த அம்மாவை எடுத்து டிஆர்பி ராஜா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அடிச்சு விடுறாருல என்னப்பா இந்த தம்பி இவ்வளவு இதை கொண்டு போய், அதாவது இந்த ராதிகா மீம்ஸ் போடுவாங்க தெரியுங்களா, சோடா வாங்க தெரியாத நீ ஆட்டு வாங்கிட்டு வர அது இல்ல, தப்பா சொல்றீங்க டெம்ப்ளேட். இதெல்லாம் பண்ணது நம்ம சின்ராஸ் எங்க, எதுவுமே பண்ணது இந்த பசங்க எங்கன்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரும் இல்ல தொழில்துறை அமைச்சரும் நாடு நாடா போய் வெளிநாடு வெளிநாடா சுத்தி இருக்கிற முதலீடு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா எதுக்கு நீங்க வந்து அரசாங்க படத்துக்கு வீணாக்குறீங்க? ஒரே ரயில் தான். அந்த அவ்வளோ கஷ்டத்தையும், அதாவது நாடு நாடா போய் கம்பெனியா ஏறி வாங்கிட்டு வந்தாங்கல்ல. இப்ப எப்படி ராயல் என்ஃபீல்டு போச்சுல, இதை பார்த்த உடனே தான் ஆந்திரா அமைச்சர் சுதாரிச்சிட்டார். ரைட்டு, நீ இப்படியே ரீல்ஸ் போடு, இங்கிலீஷ் பேசியே போடு, தமிழ் எல்லாம் போடாது, இங்கிலீஷ்லயே போடு, அவனுக்கு பூரா உன்ன நம்பாம இங்க வந்துருவானுங்க. இந்த ஆந்திரா வந்தாங்க ராயல் என்ஃபீல்டு. உங்களுக்கு ஆனா இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்குல்ல, ஒரு காலத்துல என் குடும்பத்துக்கே சோறு போட்டது. இனிமே சோறே கிடையாது உங்களுக்கு, ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிடக்க. இந்த விஷயத்த நம்ம காமெடியா பாக்குறோம். இந்த அம்மா ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை செஞ்சிருக்கு. யாருக்கு? முதலமைச்சருக்கு. நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுது. அந்த அம்மா மொட்டை இல்லம்மா, மொத்த டீம் அப்படிதான் வேலை செய்யுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து மேனிஃபெஸ்டோ கொடுத்தாருல, அது எது பார்த்து வந்திருக்கு? ஆந்திரா மாடல் காப்பி. 6 சிலிண்டரு, யூனிஃபார்ம் இல்லாத அந்த பெண்கள் படை, சிங்கப்பெண் படையெல்லாம் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு பார்த்துதான் காப்பி அடிச்சாரு. அவருக்கு வந்து ஆந்திரானா ரொம்ப பிடிக்கும். படம் திருநாலும் எது திருநாலும் ஆந்திரால இருந்து திருடுவாரு. ஆட்சியை வந்து இங்க ரீமேக் பண்ணிருக்காங்க. அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கு. அப்போ கூட யார வச்சிருக்காரு? விஷ்ணு ரெட்டி. அவர் யாரு? ஆந்திரா தொழிலதிபர். அவர் யாரு கூட கனெக்ஷன் இருக்கு? அனில் ரெட்டி. அவர் யாரு? லிக்வர் ஸ்கேம் பண்ணது 4000 கோடிக்கு. சோ இது எல்லாமே ஆந்திராவை சார்ந்தே இருப்பதனால அப்ப இது தமிழ்நாடுக்கு தொழில் வளர்ச்சி துறை அமைச்சராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதான் ஓட்டு போட்டது நாங்க தானே. நீங்க என்ன உங்க யார் போட சொன்னது? நாங்க என்ன அளந்து விட்டா நீங்க நம்பி போட்டாருங்க. நாங்களா அவன் பேக் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப தெரியுமா தெரியாதா? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பொண்ணு சொல்லிச்சுல, நீங்க தப்பா சொல்றீங்க ராதிகா டெம்ப்ளேட் அப்படின்றத. இப்ப நான் சொல்றேன் பாரு, உனக்கு பெண்களை பாதுகாக்க தெரியாது, இந்த டெம்ப்ளேட் செட் ஆகும். உனக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தெரியாது, உனக்கு தனி விமானத்துல மட்டும் போய் பிரதமர் சந்திக்க தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப விஜய் ஆட்சி. மூணாவதா ஒரு அமைச்சர், மூணாவதா ஒரு அமைச்சர் வேற யாருன்னா நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர். அங்கமான மனுஷன், எவ்வளவு எளிய மனிதன், மனிதர்கள் அந்த மனிதர்கள் அப்படி கூட சொல்லிடுறாரு. போய் நின்னு உரையாடுறாருல, வேற யாராவது அப்படி பண்ணிருக்காங்க? ஏன்டா நான் சாப்பிடாம வந்திருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்க, நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க, நான் சாப்பிடலாம் அப்படி பேசினாரா? சரி, இத கூட விட்டுரும். அந்த பையனை நீங்க வந்து முட்டு கொடுத்துறீங்க, சரக்கு அடிச்சுட்டு பேசுறாங்கன்னு. நான் இல்ல ஒரு ஆதாரம் தூக்கிட்டு வரேன். உண்மையிலே யாரு சரக்கு அடிச்சுட்டு பேசுறா? அதாவது அவர் சரக்கு அடிச்சு பேசினாரு சொல்லல, அதாவது சாப்பிட்டு வந்து பேசினதா அமைச்சர் சொன்னாரு. உண்மையில யாரு சாப்பிட்டு வந்து பேசினா அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதே அமைச்சர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, அண்ணா நான் வால்வோ பஸ் புக் பண்ணேன். வால்வோ கம்பெனிக்காரன்ட்ட கேளு. வால்வோ பஸ்ன்றது தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பஸ். அசோக் லைலாண்ட். ஆமா, அவர் அப்படிதான் கேட்பாரு. ஓ அப்படியே. அதான் அசோக் லைலாண்ட் மாதிரி இது ஒரு கம்பெனி பிராண்ட். இப்ப நிறைய அசோக் லைலாண்ட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி வால்வோ பஸ் இது யாரோ புக் பண்ணி, அது வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கிறதுக்காக நம்ம வால்வோல இருந்து வாங்கி இருக்கோம். சாரி, நான் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனதுக்கு என்னென்ன தகுதி கேட்டாங்கன்னா, அந்த விஜய் அண்ணாவோட படத்துல போக்குவரத்து காவலரா நான் நடிச்சிருக்கேன், அவருக்கு டிரைவரா நடிச்சிருக்கேன். அது போதுமே, அது போதாதா? அதோட இன்னொன்னு என்ன தெரியுமா, இதே நபர் தான் அன்னைக்கு வந்து அண்ணனை பாக்கணும்னா வெயில நிக்கணும், தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, பட்டியா நிக்கணும். செய்வியா? எங்களுக்கு மட்டும் தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, பட்டியா நிக்கணும். சாப்பிடாம உடுப்பா எங்களுக்கு உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுல இன்னொரு ஹைலைட் தெரியும்ல, ரிசர்வேஷன் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்களாம். அதை விட அதிகமா அன்ரிசர்வ் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டாங்களா. ரிசர்வேஷன் பண்ணாதவங்களும் போயிட்டு ரிசர்வேஷன் பண்ணுவீங்க, இந்த பஸ்ல நீங்க போவாதீங்க, நீங்க தான் இந்த பஸ்ல ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க போவாதீங்க, ஆனா நீங்க எல்லாம் இறங்குங்க, அன்ரிசர்வ் பண்ணவங்க ஏறி அமுச்சு விட்டுறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாரா? ஆமாங்க, எல்லாருக்குமான அமைச்சர் தானே. பஸ்ல இருக்கிற பூரா இறங்கி விட்டுட்டு ஏத்தி விட்டேன், கூட்டம் குறைச்சு போச்சு. எப்படி ராஜதந்திரம்? இந்த மாதிரி ராஜதந்திரம் எப்படி உங்களுக்கு வருது? நான் கழிவறையில் நிஜமா ரிசர்வ் பண்ணவங்களை இறக்கி விட்டு ஏத்தி விட்டுட்டேன். ஆமா, நீ போகும்போது அதெல்லாம் கேட்ப. நீ இது அவரே சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா, அந்த 23ஆம் புலிகேசி படத்துல சொல்லல, கழிவறையில் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மாதிரிதான் யோசிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் அமைச்சிருந்து வச்சிருந்து அடுத்து 2029 கொஞ்சம் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, அது வேற 4 வருஷம் இருக்குப்பா. என்ன பண்றது? இன்னும் 3 வருஷம் 3 வருஷம் எப்படி தள்ளுறது
தெரியல இவங்களோட. கஷ்டம்தான், நம்ம தான் பாவம். சமாளிப்போம். 40 வயசு வரையும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழகிடும். ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். அப்புறம் அது அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழகிக்குவோம். வாங்க.